மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வரலாறு பண்டைய தமிழ்நாட்டின் இதயத்தில் அமைந்திருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவில் தெய்வீக அன்பின் சின்னமாகவும் தமிழ் கலாச்சாரத்தின் மையமாகவும் திகழ்கிறது. மீனாட்சி அம்மன் என்பது பார்வதி தேவியின் அவதாரம். அவரை திருமணம் செய்தது சுந்தரேஸ்வரர், அதாவது சிவபெருமான். இதுவே மதுரை நகரத்தின் ஆன்மா என்று சொல்லலாம். மீனாட்சியின் பிறப்பு ஒரு காலத்தில் மதுரையை ஆண்டவர் பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியன். அவருக்கும் ராணி கஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் தீவிர பக்தியுடன் பராசக்தியை வேண்டி யாகம் செய்தனர். அந்த யாகக் குண்டத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். ஆனால் அந்த குழந்தைக்கு மூன்றாவது கண் இருந்தது. அவள் பிறந்ததும் தேவலோகத்தில் எல்லோரும் அதிசயித்தனர். அவளை மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். மீனின் கண்களைப் போல அழகான கண்கள் என்பதால் அந்த பெயர் வந்தது. மீனாட்சியின் வீரத்துவம். மீனாட்சி சிறு வயதிலிருந்தே வீரமும் அறிவும் மிகுந்தவள். அவள் தன் தந்தையின் பிறகு மதுரையை ஆட்சி செய்தாள். பல ராஜ்யங்களை வெற்றி கொண்டாள். ஒருநாள் அவள் கைலாயம் நோக்கி போர்க்களத்திற்கு சென்றாள். அங்கே சிவபெருமானை சந்தித்தாள். அந்தக் கணத்தில் அவள் தன் உண்மையான தெய்வீக அடையாளத்தை உணர்ந்தாள். அவள் பார்வதி தேவி என்பதையும் சிவபெருமான்தான் அவளுடைய கணவர் என்பதையும் புரிந்து கொண்டாள். தெய்வீக திருமணம். அதன்பின் மதுரையில் மிக பிரமாண்டமாக திருமணம் நடந்தது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம். அனைத்து தேவர்கள், முனிவர்கள், தேவதைகள் வந்து கலந்து கொண்டனர். இந்த தெய்வீக திருமணத்தின் நாளே மதுரையின் திருவிழா நாள் ஆகும். அந்த திருமணத்தில் திருமாலும் அவளுடைய சகோதரராக வந்து கன்னிதானம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. கோவிலின் மகத்துவம். மீனாட்சி அம்மன் கோவில் உலகின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று. இதில் 14 கோபுரங்கள், 33,000 சிற்பங்கள், அதிலும் முக்கியமானது 1000 தூண்கள் மண்டபம். ஒவ்வொரு தூணும் ஒரு சிற்பக் கவிதை போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளைப் பெறுகின்றனர். முடிவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இது ஒரு கோவில் மட்டுமல்ல, தமிழரின் ஆன்மீக அடையாளம். அம்மனின் அன்பு, சிவனின் கருணை, மதுரையின் அழகு, இவை மூன்றும் இணைந்ததுதான் மீனாட்சி கோவில்.